ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2024 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் டி டைம். படத்தோட ஒன் லைன் என்னென்னா, ஹீரோயின் குடிச்சிட்டு கார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டதா சொல்லி அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்லை. தான் யாரையுமே ஆக்சிடென்ட் பண்ணலைன்னு ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. ஹீரோயினை பார்க்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த ஒரு ஃப்ரெண்டு ஹீரோயினை இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சிருன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏதோ தப்பாக இருக்குன்னு ஹீரோயினுக்கு தோணுது. அந்த ஒரு நைட்டில் போலீஸ் ஸ்டேஷனில் பல சம்பவங்கள் நடக்குது, பல உயிர்கள் போகுது, பல உண்மைகள் வெளியே வருது. ஹீரோயின் கடைசியில் தப்பிச்சாங்களா இல்லையான்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தெலுங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆப்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் எரிஞ்சு போன ஒரு பில்டிங்கை காட்டுறாங்க. கைத்தர்ஸ்பர்க் போலீஸ் டிபார்ட்மெண்ட்னு எழுதப்பட்ட போர்டு அங்கே தரையில் கிடக்கு. ஸோ எரிஞ்சு போனது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போல். தீயில கருகி போன டெட் பாடிஸ் எல்லாத்தையுமே போலீஸ் கிளியர் பண்ணுறாங்க. இந்த க்ரைம் சீனுக்கு ஒரு டிடெக்டிவ் வந்து அப்சர்வ் பண்ணுறாரு. க்ரைம் சீனை அனலைஸ் பண்ணிக்கிருந்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு செவுத்தில் ரத்தத்தால் ஏதோ எழுதப்பட்டிருக்கதை கண்டுபிடிக்கிறாரு. ஒரு விக்டிம் சாகிறதுக்கு முன்னாடி தன்னோட ரத்தத்தால் ஜோ அப்படின்னு எழுதியிருக்காரு போல். அதை பார்த்த டிடெக்டிவ் மிரண்டு போய் ஜோவன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணி கதை ஆரம்பிக்குது. ஒரு ரூமில் டேபிள் மேலே தலையை வச்சு படுத்துட்டு இருந்த ஒரு லேடி மெதுவாக கண் முழிக்கிறாங்க. இவங்களோட நெத்திலையும் உதட்லையும் காயம் இருக்கு. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் ரெபேக்கா. நான் இப்போ எங்கே இருக்கேன்னு எதிரில் நிற்கிற ஒரு லேடி கிட்ட ஹீரோயின் கேட்குறாங்க. பார்த்தா தெரில, இது போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு அந்த லேடி சொல்கிறாங்க. இவங்க பேர் டிடெக்டிவ் மூன், இவங்களை எஸ்ஐன்னே சொல்கிறேன். இவங்க சொன்னதை கேட்ட ஹீரோயின் ஷாக் ஆகி, என்ன நடந்துச்சு, நான் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன்னு கேட்குறாங்க. அப்படியே பாக்கெட்டில் கையை விட்டு எதையோ தேடுறாங்க. ஹீரோயினுக்கு ஆங்ஸைட்டி இருக்கிறதுனால அதுக்கு டேப்லெட்லாம் சாப்பிடுவாங்க போல். அந்த டேப்லெட்ஸ் இருக்கிற டப்பாவை எவிடன்ஸ்க்காக எஸ்ஐ எடுத்து வச்சுருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னா, நேற்று நைட்டு 2 மணிக்கு போலீஸ் ரவுண்ட்ஸ் போனப்போ ஹீரோயின் அவங்களோட காருக்கு பக்கத்தில் மயங்கி கிடந்திருக்காங்க. அவங்கள போலீஸ் தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஹீரோயினுக்கு டாக்ஸிகாலஜி டெஸ்ட் பண்ணதில் அவங்க நிறைய குடிச்சிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. எஸ்ஐ இதை சொன்னதும், இதுக்கு வேணால் நான் ஃபைன் கட்டிடுறேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. பிரச்சனை அதை விட பெருசுன்னு எஸ்ஐ இதை சஸ்பென்ஸ் வைக்கிறாங்க. நைட்டு என்ன நடந்துச்சுன்னு ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறப்ப பாரில் உட்காந்து ட்ரிங்க் பண்ணது ஞாபகம் வருது. குடிச்சிட்டு இருந்த நேரத்தில் ஒரு ஃப்ரெண்டு கிட்டேருந்து வீடியோ கால் வந்திருக்கு. அந்த ஃப்ரெண்டோட பேர் சாரா. என்ன டேட்டிங்கானு ஃப்ரெண்டு கேட்டதுக்கு, அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்தேன்னு ஹீரோயின் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இவ்வளோ தான் ஹீரோயினுக்கு ஞாபகம் இருக்குது. அதை எஸ்ஐ கிட்ட சொல்கிறாங்க. பாரில் நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு ஹீரோயின் நிதானமே இல்லாமல் காரை ஓட்டுனதை எஸ்ஐ சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு அது ஞாபகமே இல்லை. நான் ரெஸ்ட் ரூம் போகணுன்னு ஹீரோயின் சொல்லவும் முடியாதுன்னு எஸ்ஐ சொல்கிறாங்க. ஹீரோயின் ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணவும் சரின்னு சொல்லிட்டு எஸ்ஐ அனுப்பி வைக்கிறாங்க. ரெஸ்ட் ரூமுக்கு போன ஹீரோயின் கண்ணாடியில் முகத்தில் இருக்கிற காயத்தை பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற ஜன்னலை எட்டி பார்க்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ கையில் பெயிண்ட் மாதிரி ஒட்டுது. அதை கழுவலான்னு வாஷ் பேசின் டேப்பை திறந்தா தண்ணியே வரல. அட போங்கடான்னு ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வராங்க. அப்போ வேறு ஒருத்தர் அங்கே நிற்கிறாரு. ரெனோவேஷன் நடக்கிறதுனால திங்ஸ் எல்லாம் ஒழுங்காக இருக்காது, அதுக்கு சாரின்னு ஹீரோயின் கிட்ட அவர் சொல்கிறாரு. அப்படியே ஹீரோயின் சாப்பிட்றதுக்கு டோனட்டும் கொடுக்குறாரு. தன்னோட பேர் டிடெக்டிவ் ஆவ்ரின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. இவரை இன்ஸ்பெக்டர்னே சொல்கிறேன். இவர் தன்னோட கோட்குள்ளேருந்து கன் எடுத்து ட்ராயரில் வச்சு லாக் பண்ணுறாரு. இங்கே ஒரு லேடி டிடெக்டிவ் இருந்தாங்களே, அவங்க எங்கே போனாங்கன்னு ஹீரோயின் கேட்க, அவங்க ஒரு விட்னஸ் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. அந்த விட்னஸோட பேர் ராபர்ட். நேற்று நைட்டு ஹீரோயின் கூட இவர் தான் பாரில் இருந்திருக்கார் போல். தனக்கு ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்ததாகவும் அப்புறமா காரில் கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போய் இன்டிமேட்டாக இருந்ததாகவும் எஸ்ஐ கிட்ட ராபர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஆனால் இது எதுவுமே ஹீரோயினுக்கு ஞாபகம் இல்லை. ராபர்ட் யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு தான் ஓவராக குடிக்கலைங்கிறது ஞாபகம் இருக்குது. ஒருவேளை ராபர்ட் ட்ரிங்க்ஸில் ட்ரக்ஸ் கலந்து கொடுத்துருக்கலான்னு ஹீரோயினுக்கு சந்தேகம் வருது. சரி, எப்படி இருந்தாலும் நானே ஃபைனை கட்டிட்டு கிளம்புறேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு எஸ்ஐ சொன்னாங்கல்ல, அது என்னன்னு இப்போ தான் ரிவீல் பண்ணுறாங்க. ஹீரோயினோட காரில் ஃப்ரண்ட் பம்பர் ரொம்பவே டேமேஜ் ஆகிருக்கு. காரோட ஹூடில் ரத்தக்கரை இருந்திருக்கு. ஸோ ஹீரோயின் யாரையும் ஆக்சிடென்ட் பண்ணிக்காங்கன்னு சந்தேகப்பட்டு தான் போலீஸ் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நைட்டு இது வேறையாக நடந்துச்சுங்கிற மாதிரி ஹீரோயின் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கவும் அவங்கள லாக்கப்பில் வைக்கிறாங்க. லாக்கப்பில் ஏற்கனவே ஒரு ஆளும் ஒரு பொண்ணு இருக்காங்க. ரெனோவேஷன் போயிட்டுருக்கனால தனி லாக்கப் இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு சாரா அங்கே வராங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து பேசுகிறாங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு ஹீரோயின் கேட்க, நீ ஓகேவான்னு ஃப்ரெண்டு கேட்குறாங்க. நான் ஏதோ ஆக்சிடென்ட் பண்ணிட்டு சொல்கிறாங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஃப்ரெண்டுக்கு ஒரு குழந்தை இருக்க போல். குழந்தை எங்கன்னு ஹீரோயின் கேட்க, நெய்பர் கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன்னு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் பார்க்காத கேப்பில் ஃப்ரெண்டு தன்னோட ஹேண்ட்பேக்லேருந்து சாக்லேட் எடுத்து சாப்பிட்றாங்க. அந்த சாக்லேட்டோட கவரில் க்ரன்ச்சுன்னு எழுதியிருக்கு. அதில் RUN அப்படிங்கிற லெட்டர்ஸ் மட்டும் தெரிகிற மாதிரி ஹீரோயின் கிட்ட காட்டுறாங்க. இங்கேருந்து ஓடிடுன்னு சீக்ரெட்டாக சொல்லிவிட்டு ஃப்ரெண்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க.
அப்போ லாக்அப்பில் இருந்த ஆள் தனக்கு தானே ஏதோ வளர ஆரம்பிக்கிறாரு. அவர் மென்டலி ஸ்டேபிளாக இல்லை போல. ஸோ ஹீரோயினுக்கு லாக்அப்பில் இருக்கிறதுக்கே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு. அடுத்த சீனில் இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் ஹீரோயினை மறுபடியும் இன்ட்ராகேஷன் ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. ரோடில் ஹீரோயின் கிடந்த ஸ்பாட்டுக்கு பக்கத்தில் ஒரு சைக்கிளிஸ்ட் அடிபட்டு கிடந்திருக்கார் போல. அவரோட கண்டிஷன் சீரியஸாக இருக்கிறதா எஸ்ஐ சொல்கிறாங்க. ஸோ ஆக்சிடெண்ட்டில் அடிபட்ட ஆள் அவராக கூட இருக்கலான்னு சந்தேகப்படுறாங்க. நடந்ததே ஹீரோயினுக்கு ஞாபகம் இல்லைங்கிறப்ப இதுக்கு என்ன சொல்ல முடியும்? என்னோட டேப்லெட்ஸை கொடுங்கன்னு ஹீரோயின் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி எஸ்ஐ அதை டேபிளில் வைக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் அதை எடுத்து தன்னோட கோட் பாக்கெட்டில் வச்சுக்கிறாரு. ஹீரோயின் பாரில் குடிச்சது உண்மைதான், ஆனால் நிதானத்தை இழக்கிற அளவுக்கு குடிக்கலையா. அப்புறம் எப்படி சைக்கிளிஸ்டோட ரத்தம் கார் பம்பருக்கு வந்துச்சுன்னு எஸ்ஐ டென்ஷன் ஆகுறாங்க. நடந்த எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் சொன்னால் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்மூத்தாக போகும்னு இன்ஸ்பெக்டர் பொறுமையாக கேட்டு பார்க்குறாரு. நைட்டு நடந்த எல்லாத்தையுமே ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறாங்க. ஃப்ரெண்டு வீடியோ கால் பண்ணாங்கல்ல, அவங்க ரீசெண்டாக ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணியிருந்தாங்க போல். அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சுன்னு ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு ஹீரோயினும் சந்தோஷப்பட்டிருக்காங்க. அடுத்து ராபர்ட் கூட காரில் ஒன்றா இருந்திருக்காங்க. இது ஹீரோயினுக்கு இப்போ ஞாபகம் வந்துடுச்சு. ஏதோ தப்பு நடந்திருக்கு போலன்றதை ரியலைஸ் பண்ணி எனக்கு ஒரு லாயர் வேணும்னு ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. இனிமேல் லாயர் இல்லாமல் ஹீரோயின் கிட்ட போலீஸால் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது. ஹீரோயினை மறுபடியும் அந்த 2 பேர் கூட லாக்அப்பில் வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அங்கே ஒரு லாயர் வராரு. ஆனால் இவர் ஹீரோயினோட லாயர் இல்லை, ஹீரோயினோட லாயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு ஜூனியர் லாயரா. உங்கள் லாயர் வெக்கேஷனுக்கு போயிருக்கனால நான் வந்திருக்கேன்னு இவர் சொல்கிறாரு. இவரை பார்த்தா ஸ்ட்ராங்காக பேசுகிற ஆள் மாதிரி இல்லையேன்னு ஹீரோயினுக்கு தோணுது. நீங்கள் என்ன நம்பலான்னு சொல்லி லாயர் தன்னோட பிஸ்னஸ் கார்டை கொடுக்குறாரு. இவரோட பேர் ஐசக்னு அதில் போட்டிருக்கு. இப்போ லாயர் வந்துட்டனால இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணுறாங்க. ஹீரோயினோட காரில் பம்பர் டேமேஜ் ஆகிருக்கிறதையும் அதில் ரத்தக்கரை இருக்கிறதையுமே ஃபோட்டோஸில் இன்ஸ்பெக்டர் காமிக்கிறாரு. இன்னும் உங்களுக்கு ஞாபகம் வரலையான்னு எஸ்ஐ கேட்குறாங்க. என்னோட கிளையண்ட்டுக்கு நிஜமாவே ஞாபகம் இல்லைன்னு ஹீரோயினுக்கு சார்பாக லாயர் பதில் சொல்கிறாரு. சரி, என்னோட கார் எங்கன்னு ஹீரோயின் கேட்க ஃபாரன்சிக்கில் இருக்குன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. இம்பவுண்டில் இருக்குன்னு எஸ்ஐ சொல்கிறாங்க. என்ன 2 பேரும் வேறு வேறு இடத்த சொல்கிறாங்கன்னு ஹீரோயின் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இம்பவுண்ட் லாட்டில் வச்சே ஃபாரன்சிக் அனாலிசிஸ் நடக்குதுன்னு இன்ஸ்பெக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இம்பவுண்ட் லாட் அப்படிங்கிறது போலீஸ் சீஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸை வைக்கிற ஒரு இடம். காரில் இருக்கிற ரத்தக்கரை யாரோடதுன்னு ஃபாரன்சிக் டீம் கிட்ட சொல்லி செக் பண்ண சொல்லுங்கன்னு ஹீரோயின் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா தான் ஒருவேளை மான கூட இடிச்சிருக்கலாம்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட்ஸோட வாங்கன்னு சொல்லி லாயரை ஹீரோயின் அனுப்பி வைக்கிறாங்க. எஸ்ஐ ஹீரோயினை மறுபடியும் லாக்அப்குள்ளே தள்ளுறாங்க. அங்கே ஒருத்தர் மென்டலி அன்ஸ்டேபிளாக இருந்தார்ல, அவர் பேர் சல்லி. அவருக்கு பைத்தியம் மூத்தி போய் அங்கேருந்த பொண்ணை அடித்து கீழே தள்ளுறாரு. அதை தடுக்கிறதுக்காக எஸ்ஐ லாக்அப்குள்ளே வராங்க. சல்லி எஸ்ஐயோட கன்னை தட்டி விட்டு அவங்களையும் போட்டு அடித்து கழுத்தை நெரிக்கிறாரு. ஹீரோயின் ஒன்றும் பண்ண முடியாமல் நிற்கிறாங்க. கன் எடுத்து இவனை ஷூட் பண்ணுன்னு எஸ்ஐ சொல்லவும் ஹீரோயினும் அவனை ஷூட் பண்ணுறாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக எஸ்ஐ மேலேயுமே புல்லட் பட்டுறது. எஸ்ஐ அப்படியே சரிஞ்சு விழுகிறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் அங்கே வந்து ஹீரோயின் கன்னோட நிற்கிறத பார்க்குறாரு. எஸ்ஐக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறாரு, ஆனால் உயிர் போயிடுது. இன்ஸ்பெக்டர் ஹீரோயினை இன்ட்ராகேஷன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு போலீஸே ஷூட் பண்ணிட்டியான்னு கோவப்படுறாரு. நான் ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணேன்னு ஹீரோயின் சொல்ல, நீ எதுவும் பேசாத, அமைதியாக உட்காருன்னு இன்ஸ்பெக்டர் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு. தேவையில்லாத பழி வேற என் மேலே விழுந்துச்சுன்னு ஹீரோயின் அழுகிறாங்க. உனக்கு வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயில் தானே இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. ஹீரோயின் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு $1 மில்லியன் தரேன், என்னை விட்டுருங்கன்னு டீல் பேசுகிறாங்க. உங்ககிட்டலாம் அவ்வளோ பணம் எங்கே இருக்க போகுதுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, இப்போவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இதை நம்பலாமான்னு இன்ஸ்பெக்டர் யோசிக்கவும் 1.2 மில்லியன் தரேன்னு ஹீரோயின் ரேட்டை ஏற்றுறாங்க. அப்படின்னு 2 மில்லியன் கூடன்னு இன்ஸ்பெக்டரும் டீல் பேசுகிறாரு. உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், 1.5 தரேன், அதுக்கு மேலே என்கிட்ட இல்லைன்னு ஹீரோயின் சொல்லவும் இன்ஸ்பெக்டர் டீலுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் கிட்ட லேப்டாப்பை கொடுத்து ஆன்லைன் பேங்கிங்கில் லாகின் பண்ண சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாரு. இந்த கேப்பில் ஹீரோயின் டேபிள் மேலே கிடக்கிற போலீஸ் பேட்ச் எடுத்து பார்க்குறாங்க. ஃப்ரெண்டு வந்தப்போ ஓடிடுன்னு சீக்ரெட்டாக சொன்னது ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. அவங்க ஏன் அப்படி சொல்லணும்னு யோசித்த ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனை அப்சர்வ் பண்ணுறாங்க. இன்ஸ்பெக்டரோட டெஸ்கில் இருக்கிற சிஸ்டம் ஆன் ஆகவே இல்லை, லேண்ட்லைனு டெட்டாக இருக்கு. இப்போ லாயர் அங்கே வராரு. டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட்டை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு லாயர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இன்ஸ்பெக்டர் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வராரு. யாரை கேட்டு நீ உள்ளே வந்துன்னு லாயரை பார்த்து கத்துறாரு. ஆமாம், நீ ஏன் டெஸ்க்கு கிட்ட என்ன பண்ணுறன்னு ஹீரோயினை பார்த்தும் கத்துறாரு. இந்த போலீஸ் ஸ்டேஷனோட செட்டப்பே சரியில்லையேன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஏன்னா ரெஸ்ட் ரூமில் தண்ணியே வரல, சிஸ்டம் ஆன் ஆகவே இல்லை, லேண்ட்லைனும் ஒர்க் ஆகலை. அதை விட முக்கியம், டேபிளில் இருக்கிற போலீஸ் பேட்ஜு ஃபேக்காக இருக்கு. எல்லாத்தையுமே கூட்டி கழித்து பார்க்குறப்ப ஹீரோயினுக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. இன்ஸ்பெக்டர் லாயர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த கேப்பில் அவரோட கன்னை ஹீரோயின் எடுக்கிறாங்க. என்ன பண்ணுற, போலீஸ்கிட்டேருந்து கன் எடுக்கிறது பெரிய குற்றம்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, அதுக்கு நீ ஃபஸ்ட்டு போலீஸாக இருக்கணுமேனு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஏன்னா இது ஒரு ஃபேக் போலீஸ் ஸ்டேஷன்னு ஹீரோயினுக்கு தோணுது. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, இங்கே ரெனோவேஷன் நடந்துகிட்ருக்குன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. எனக்கு இந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப நாளாக தெரியும், இவரை நம்பலான்னு லாயர் இன்ஸ்பெக்டருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு.
கன்னு கொடுத்துருங்கன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் வரவும் ஹீரோயின் ஷூட் பண்ணுறாங்க. ஆனால் அதுலேருந்து சத்தம் தான் வருது, புல்லட்டே வரல. இப்போ ராபர்ட்டு ஹீரோயினுக்கு பின்னாடி வந்து ஸ்டன் கன்னை யூஸ் பண்ணி ஹீரோயினை அட்டாக் பண்ணுறாரு. ஹீரோயின் மயக்கம் போட்டுறாங்க. ஆக்சுவலாக இவங்க கெஸ் பண்ணது கரெக்டு தான். இது நிஜமான போலீஸ் ஸ்டேஷனும் இல்லை, இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் நிஜமான போலீஸே இல்லை. நைட்டு ஹீரோயின் பாரில் மீட் பண்ண ராபர்ட்டு, இப்போ வந்த லாயரு, லாக்கப்பில் இருந்த சல்லின்னு எல்லாருமே ஒரே கேங் தான். லாக்கப்பில் இருந்த அந்த பொண்ணு சல்லியோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான். எல்லாருமே பக்காவாக திட்டம் போட்டு தான் ஹீரோயினை ட்ராப் பண்ணிக்காங்க போல். ஆனால் ஹீரோயின் எப்படியோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுறப்ப பிளான் பியை எக்ஸிக்யூட் பண்ணிடுவோன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. ஹீரோயின் கண் முழிச்சதும் அவங்கள இன்ட்ரோகேஷன் ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து டேபிளோடு சேர்த்து ஹேண்ட்கஃப் போடுறாங்க. யார் நீன்னு இன்ஸ்பெக்டரை பார்த்து ஹீரோயின் கேட்குறாங்க. நான் லூயிஸோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. லூயிஸ் யாருன்னா ஒரு பணக்கார பிஸ்னஸ் மேனு. அவர்கிட்ட தான் ஹீரோயின் கன்சல்டண்ட்டாக வேலை பார்த்துருக்காங்க. லூயிஸு கல்யாணம் ஆனவர்னு தெரியாமல் ஹீரோயின் அவரை லவ் பண்ணிக்காங்க. அந்த லூயிஸ் இப்போ உயிரோடு இல்லை. அவருக்கு சொந்தமான பணத்தை ஹீரோயின் எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டு தான் இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாரு. அந்த பணத்தை ஹீரோயின் கிட்டேருந்து திரும்ப வாங்குறதுக்காக தான் ஆளுங்களை ஹையர் பண்ணி இவ்வளோ பெரிய ட்ராமாவை இன்ஸ்பெக்டர் போட்டிருக்காரு. இப்போ ஹீரோயின் ஒரு உண்மையை சொல்கிறாங்க. ஒரு நாள் நைட்டு லூயிஸ் ஹீரோயினை தேடி வந்திருக்காரு. அவர்கிட்ட ஏதோ ஒரு பதட்டம் தெரிஞ்சிருக்கு. யாரையுமே நம்ப முடியலன்னு சொல்லி ஒரு ஸ்டோரேஜ் லாக்கரோட கீயை ஹீரோயின் கிட்ட லூயிஸ் கொடுத்துருக்காரு. கூடவே இருந்த ஒருத்தன் குழி பறிக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. அடுத்த நாளே லூயிஸ் இறந்து போயிட்டாரு. அந்த ஸ்டோரேஜ் லாக்கர் ஃபுல்லாக பணம் இருந்திருக்கு. அந்த பணம் இப்போ ஹீரோயினோட அக்கௌண்ட்டில் இருக்கிறது உண்மைதான். அதுதான் இப்போ இன்ஸ்பெக்டருக்கு தேவை. பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுன்னு சொல்லி லேப்டாப்பை கொடுக்குறாரு. 1.5 மில்லியனை எப்படி 6 பேர் பங்கு போட்டுப்பீங்கன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. இன்ஸ்பெக்டர் எதிர்பார்க்கறது வெறும் 1.5 மில்லியன் இல்லை, 8 மில்லியன். லூயிஸ் ஆகிறப்ப அவரோட அக்கௌண்ட்டில் 8 மில்லியன் இருந்துச்சு. அது எனக்கு நல்லாவே தெரியும்னு இன்ஸ்பெக்டர் சொல்லவும், லாக்கரில் 2 மில்லியன் தானே இருந்துச்சுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுலேயும் இப்போ பேலன்ஸு 1.5 மில்லியன் தான் இருக்குது. அதை கொடுக்குறேன்னு சொல்லி தான் ஹீரோயின் டீல் போட்டாங்க. மீதி $6 மில்லியன் வேறு யாராவது எடுத்துருக்கலாம், இல்லைனா ஃபயரில் எரிஞ்சு போயிருக்கலான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இதை கேட்ட இன்ஸ்பெக்டரோட கேங் மெம்பர்ஸு அது என்ன ஃபயர்னு கேட்குறாங்க. லூயிஸோட ஆஃபீஸு சடனாக தீ பிடிச்சதில் லூயிஸ் மட்டும் இல்லை, அவரோட எம்ப்ளாயீஸும் நிறைய பேர் இறந்து போயிட்டதா ஹீரோயின் சொல்கிறாங்க. லூயிஸ் கூடவே இருந்த யாரோ அவரை ஏமாற்றிருக்காங்க. அடுத்து லூயிஸ் மர்மமான முறையில் இறந்துருக்காரு. இதை வச்சு பார்க்குறப்ப இன்ஸ்பெக்டரோட கேங்குக்கு ஒரு கிரிமினலோட பேர் ஞாபகம் வருது. அந்த பேர் ஜோவன். அவனை யாருமே பார்த்ததில்ல, ஆனால் அவனை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்காங்க. பொய்யா வேஷம் போட்டு நடித்து ஏமாத்துறதுல ஜோவன் ஒரு எக்ஸ்பர்ட்டு. இது வரைக்கும் ஜோவனுக்கு எதிராக எந்த எவிடன்ஸுமே போலீஸ்க்கு கிடைச்சதே இல்லை. ஒருவேளை அந்த ஜோவன் லூயிஸோட விஷயத்தில் இன்வால்வ் ஆகிருக்கலான்னு சந்தேகம் வரவும் கேங் மெம்பர்ஸ் பதட்டமாகறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாருன்னு பணத்துக்காக நடிக்க வந்தாங்க. ஆனால் ஜோவன் பேர் இதில் அடிப்படும்னு யாருமே எதிர்பார்க்கல. இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமேனு அவங்களுக்கு பயம் வருது. தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆகி பயப்படாதீங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. யாருப்பா அந்த ஜோவன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஜோவனை பற்றி கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே கேங் மெம்பர்ஸ் சொல்கிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒருத்தங்கிட்ட நிலவையே விற்கிறதா சொல்லி ஜோவன் ஏமாற்றி பணம் வாங்கியிருக்கான். அது மட்டும் இல்லை, தன்னோட உண்மையான அடையாளம் யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள ஜோவன் விட்டு வைக்க மாட்டான். ஒரு சின்ன தடயம் கூட இல்லாமல் மொத்தமாக எரிக்கிறது தான் ஜோவனோட ஸ்டைலே. கேங் மெம்பர்ஸில் ராபர்ட்டுக்கும் லாயருக்கும் இப்படி ஏமாத்து வேலை பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. லாயரு எஸ்ஐக்கு பழக்கமானவர், எஸ்ஐ தான் அவரை நடிக்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க போல். எல்லாருமே பண தேவைக்காக நடிக்க வந்தவங்க தான். அதனால் ஜோவன் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே ரொம்பவே பயப்படுறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வருது. லூயிஸ் கூடவே இருந்து ஏமாத்தின அந்த ஜோவன் ஒருவேளை இன்ஸ்பெக்டராக கூட இருக்கலாம்ல. நீங்கள் ஜோவன் இல்லைன்னு என்ன நிச்சயம்னு இன்ஸ்பெக்டரை பார்த்து ஹீரோயின் கேட்க, ஐயோ என்ன சொல்கிறீங்கன்னு லாயர் பதட்டமாகறாரு. இவ அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிட்டா 8 மில்லியன் இருக்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதை பண்ணாமல் தப்பிக்கிறதுக்காக எதையோ உளறிட்டு இருக்கான்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. ஹீரோயினை டார்ச்சர் பண்ணி பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வைக்கிறதுக்காக சல்லி ஹீரோயின் பக்கத்தில் வராரு. அவரோட டூல் கிட்லேருந்து ஒரு சின்ன கத்தியை எடுக்கிறப்ப கையெல்லாம் நடுங்கி கத்தியை கீழே போட்டுறாரு. இவர் ட்ரக் அடிக்ட்டுங்கிறனால ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டால் தான் உடம்பு கரெக்டாக அவருக்கு வேலை செய்யும். அதனால் இன்ஸ்பெக்டர் ஒரு சின்ன ட்ரக்ஸ் பாக்கெட்டை சல்லிக்கிட்ட கொடுக்குறாரு. ரெடி ஆகிட்டு அப்புறவான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோயினை இன்ட்ராகேஷன் ரூமில் விட்டுட்டு மற்ற எல்லாரும் வெளியே வராங்க. ஒருவேளை ஹீரோயின் சொல்கிற மாதிரி அக்கௌண்ட்டில் வெறும் 1.5 மில்லியன் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு எஸ்ஐ கேட்குறாங்க. இனி எஸ்ஐயோட அப்பா ஒரு கேன்சர் பேஷண்ட்டு, அவருக்கு கீமோதெரப்பி பண்ணுறதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. அப்போ ராபர்ட்டு இன்ஸ்பெக்டர் தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாரு. ராபர்ட்டு சின்ன சின்ன ஃப்ராட் வேலை பண்ணுற ஒருத்தர் தான். இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டதுக்காக நடிக்க வந்தார். ஆனால் பொய்யா நடித்து ஏமாத்துற அளவுக்கு ராபர்ட் கிட்ட டேலண்ட் இல்லைன்னு இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாரு. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் ஹீரோயின் கிட்ட போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி காட்டுறேன்னு ராபர்ட் சொல்கிறாரு.
சரி சொதப்பாமல் ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்லி ஹீரோயினோட டேப்லெட்ஸ் டப்பாவை ராபர்ட் கிட்ட இன்ஸ்பெக்டர் கொடுக்குறாரு. ராபர்ட் அதை வாங்கிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து கொடுத்துட்டு சாஃப்டாக பேசுகிறாரு. நைட் எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்து காரில் கசமுசா பண்ணது நீ தானேன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. தப்பாக எதுவும் நடக்கலை, நீங்கள் மயங்கினதுமே இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு ராபர்ட் சொல்கிறாரு. அப்படியே 2 பேரும் கேஷுவலாக பேசுகிறாங்க. அவங்களுக்கு பணம் தான் வேணும்னு ராபர்ட் சொல்ல அந்த இன்ஸ்பெக்டர் நம்பாதன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஜோவனாக இருக்க சான்ஸே இல்லைன்னு ராபர்ட் சொல்கிறாரு. சரி நான் அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் போகணும்னு ஹீரோயின் சொல்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ராபர்ட் போகிறாரு. இந்த கேப்பில் ஹீரோயின் தரையில் கிடந்த ஒரு சின்ன பிளேடை காலை வச்சு எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. சல்லியோட டூல் கிட்லேருந்து விழுந்திருக்கும் போல். இன்ஸ்பெக்டர் கேமராவில் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கனால ஹீரோயின் கேர்ஃபுல்லாக அந்த பிளேடை எடுக்கிறாங்க. ராபர்ட் இன்ஸ்பெக்டர் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி சாவியை வாங்கிட்டு வந்து ஹீரோயினோட ஹேண்ட் கஃபை ஓப்பன் பண்ணி விடுறாரு. அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ ஹீரோயினுக்கு இருமல் வரவும் ராபர்ட் தண்ணி கொடுக்குறாரு. ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் கதவை சாத்துறாங்க. அங்கே ஜன்னலில் அந்த மஸ்கிட்டோ நெட்டை பிளேடை வச்சு கட் பண்ணுறாங்க. அந்த கிரில் கம்பியை கழட்ட ட்ரை பண்ணுறாங்க. அந்த சத்தத்தை கேட்டுட்டு ராபர்ட் உள்ளே வராரு. ஹீரோயின் அவர்கிட்ட பிளேடை காட்டி மிரட்டி வெளியே கூட்டிகிட்டு வராங்க. பாஸ் நான் சொதப்பிட்டேன், ஹெல்ப் பண்ணுங்கன்னு ராபர்ட் கத்தவும் இன்ஸ்பெக்டர் கன்னோட வராரு. என்னை வெளியே விடலைன்னா இவனை கொன்றுவேன்னு ஹீரோயின் சொல்ல இவனை பற்றி எனக்கு என்ன கவலைன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ராபர்ட்டோட காலில் ஷூட் பண்ணுறாரு. இவர்கிட்ட ஒரு லோடட் கன் இருக்க போல. ஹீரோயினை கையை மேலே தூக்க சொல்கிறாரு. ஹீரோயின் பிளேடை கீழே போட்டுட்டு கையை தூக்குறாங்க. யோ என்னையா ஷூட் பண்ணிட்ட, ரத்தம் கொட்டுது, காப்பாத்தியான்னு ராபர்ட் கத்துறாரு. நீயே தையல் போட்டுக்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஹீரோயினை இன்ட்ராகேஷன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஹீரோயினுக்கு டேபிளோடு சேர்த்து ஹேண்ட் கஃப் போடுறாரு. ராபர்ட் வலியில் துடிக்கிறத பார்த்த எஸ்ஐ புல்லட் பட்ட இடத்துல துணியை வச்சு கட்டுறாங்க. இவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு எஸ்ஐ சொல்ல அதெல்லாம் முடியாது, ரொம்ப ரிஸ்க்குன்னு சல்லியோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. இப்படியே விட்டுட்டா செத்துருவார்னு லாயர் சொல்ல செத்தா சாகட்டும்னு சல்லி சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டரும் ராபர்ட்க்கு ஹெல்ப் பண்ண விரும்பலை. அதனால் சல்லி ராபர்ட்டோட காலில் கட்டின்ற துணியை கட் பண்ணி விட்டுறாரு. ப்ளீடிங் அதிகமாகி ராபர்ட் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகி கொஞ்ச நேரத்துலேயே இறந்து போயிடுறாரு. மற்ற எல்லாரும் இன்ட்ராகேஷன் ரூமுக்கு வந்து ஹீரோயினை சுற்றி நிற்கிறாங்க. ராபர்ட் இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சதும் ஹீரோயின் ஆளுங்களை நீயே ஒவ்வொருத்தராக கொலை பண்ண போறியான்னு இன்ஸ்பெக்டரை பார்த்து கேட்குறாங்க. ஏன்னா ஹீரோயினோட கெஸ் படி அவர் தான் ஜோவன். விட்னஸ் யாரையுமே விட்டு வைக்காமல் கொலை பண்ணுறது தான் ஜோவனோட ஸ்டைலே. இதை கேட்டு இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆகி ஹீரோயினை அடிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் ஒன்று ஜோவன் இல்லைன்னு எஸ்ஐ சொல்ல அது எப்படி உனக்கு தெரியும்னு சல்லியோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்குறாங்க. ஜோவன் ஒரு சைக்கோனா உன் பாய் ஃப்ரெண்ட் கூட தான் சைக்கோ மாதிரி இருக்கான்னு எஸ்ஐ சொல்கிறாங்க. சல்லியும் ஜோவன் இல்லை, நானும் ஜோவன் இல்லை, அது வெறும் கற்பனை கேரக்டர் தானே இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. அது கற்பனை கேரக்டர் இல்லை, 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அப்பா ஜோவனை மீட் பண்ணியிருக்காருன்னு எஸ்ஐ சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு அடுத்து கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் இப்போ இன்ஸ்பெக்டர் மேலே சந்தேகமாக இருக்க. சரி நமக்குள்ளே சண்டை போட்டுக்காமல் வேலையை பார்ப்போன்னு சல்லி சொல்கிறாரு. ஹீரோயினை டார்ச்சர் பண்ணுறதுக்கு சல்லி ரெடி ஆகுறப்ப திடீர்னு நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு கீழே விழுந்து இறந்துடுறாரு. என்னாச்சுன்னு யாருக்குமே புரியல. கேர்ள் ஃப்ரெண்டு கதறி அழுகிறாங்க. இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, லாயர் 3 பேரும் சேர்ந்து பிளாஸ்டிக் ஷீட்டில் சல்லியோட பாடியை வச்சு இழுத்துட்டு போகிறாங்க. ராபர்ட்டோட பாடிக்கு பக்கத்தில் சல்லியோட பாடியை போடுறாங்க. இப்போ ஹீரோயினை டார்ச்சர் பண்ணுறதுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ரெடி ஆகுறாங்க. டூல் கிட்லேருந்து ஒரு சின்ன கத்தியை எடுத்து ஹீரோயினோட ஒரு விரல் நகத்துக்குள்ளே விட்டு அதை தனியாக கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஹீரோயின் வலியை பொறுத்துக்கிட்டு கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. சல்லி மாதிரி ஒரு சல்லி பையன் செத்ததுக்கு நீ இன்ஸ்பெக்டருக்கு தான் நன்றி சொல்லணும். ட்ரக் பேக்கெட்டை கொடுத்து கொலை பண்ணது அவர் தான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இதை கேட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் கோவத்தில் ஹீரோயினை கத்தியால் குத்த ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோயின் கையை வச்சு தடுக்கவும் கத்தி கையில் குத்திடுது. இன்ஸ்பெக்டர் சல்லிக்கு ட்ரக்ஸ் கொடுத்து அனுப்பி வச்சதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதை வச்சு தான் ஹீரோயின் இப்படி சொல்கிறாங்க. அவன் ட்ரக்ஸை அளவு தெரியாமல் சாப்பிட்டு செத்து போனதுக்கு நான் பொறுப்பாக முடியாதுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. ஹீரோயினை இன்ட்ராகேஷன் ரூமில் லாக் பண்ணிட்டு எல்லாரும் வெளியே வராங்க. சல்லி இறந்ததுக்காக கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இன்ஸ்பெக்டர் ஆறுதல் சொல்கிறாரு. சல்லியோட பங்கும் உனக்கு கிடைக்கணும்னா நம்ம ஆரம்பித்த வேலையை கரெக்டாக முடிக்கணும், ஸோ நிதானமாக இருன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. அப்போ யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்கவும் இன்ஸ்பெக்டர் போய் பார்க்குறாரு. அது அந்த இடத்த வாடகைக்கு விட்டவர் போல். இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ 1 மணி நேரத்துக்குள்ளே ஹீரோயினை பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சுட்டு இடத்த காலி பண்ணணும்னு இன்ஸ்பெக்டருக்கு ப்ரெஷர் அதிகமாகுது. அதனால் நேராக ஹீரோயின் கிட்டே போகிறாரு. எவன் செத்தாலும் நீ கவலைப்படுற மாதிரியே தெரியலேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஏமாத்தணும்னு இறங்குறப்ப சில இழப்புகள் ஏற்பட தான் செய்யணும் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. தன்னோட ஃப்ரெண்டு லூயிஸ் சேர்த்து வச்ச பணத்துக்கு தான் இன்ஸ்பெக்டர் ஆசைப்படுறாரு. ஹீரோயின் லூயிஸை லவ் பண்ணவங்க அவரோட பணம் 1.5 மில்லியன் தான் ஹீரோயின் கிட்ட இருக்கு. இன்ஸ்பெக்டர் 8 மில்லியன் வேணும்னு அடம் பிடிக்கிறாரு. அதை எப்படியாச்சும் ஹீரோயின் கிட்ட இருந்து வாங்கணுங்கிறதுலையும் உறுதியாக இருக்காரு. இப்போ எஸ்ஐ ஹீரோயினோட ஃப்ரெண்டு சாராவை கட்டி தூக்கிட்டு வராங்க. இது இன்ஸ்பெக்டரோட ஐடியா தான். ஹீரோயின் முன்னாடியே ஃப்ரெண்டை டார்ச்சர் பண்ண வழிக்கு வருவாங்கல்ல. ஹீரோயின் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக
இவங்க என் ஃப்ரெண்டே இல்லை, 2 தடவை மீட் பண்ணி ஒயின் குடிச்சிருக்கோம், பாவம் அவங்க ஒரு சிங்கிள் மதர், விட்டுருங்கன்னு ஹீரோயின் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் உன் ஃப்ரெண்டு உயிரோடு இருப்பாங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, என்கிட்ட 8 மில்லியன் இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆகி ஃப்ரெண்டோட தொடையில் ஷூட் பண்ணுறாரு. அடுத்து ஃப்ரெண்டோட தலையில் கன்னை வைக்கிறாரு. அதை பார்த்து எஸ்ஐ பதறி போய் அவசரப்படாதீங்கன்னு அவரை தள்ளி விடுறாங்க. ஃப்ரெண்டை அடாப்ட் பண்ண குழந்தையோட ஃபோட்டோவை பார்த்ததும் எஸ்ஐக்கு ஒரு விஷயம் தோணுது. குழந்தையோட ஸ்கின் டோனு, ஃபேஸ் கட் எல்லாமே லூயிஸ் மாதிரியே இருக்கு. அந்த குழந்தைக்கு 1 வயசு தான் இருக்கும். லூயிஸ் இறந்தது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த குழந்தை லூயிஸ்க்கும் ஹீரோயினுக்கும் பிறந்த குழந்தைன்னு எஸ்ஐ கண்டுபிடிக்கிறாங்க. அதை பற்றி ஹீரோயின் கிட்டே கேட்குறாங்க. அது உண்மைதான். என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோயின் லூயிஸ் கூட பழகி அவரால் ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. குழந்தை பிறந்ததும் அதை கைவிட்டிருக்காங்க. ஆனாலும் ஹீரோயினுக்கு குற்ற உணர்ச்சியாகவே இருந்திருக்கு. சில்ட்ரன்ஸ் ஹோமில் இருந்த அந்த குழந்தைய சாரா அடாப்ட் பண்ணிக்காங்க. தன்னோட குழந்தைய பக்கத்துலேருந்து பார்க்கறதுக்காக தான் சாராவை ஹீரோயின் ஃப்ரெண்ட் ஆக்கியிருக்காங்க. இந்த விஷயம் எல்லாமே இப்போ தான் ஃப்ரெண்டுக்கே தெரிய வருது. ஹீரோயின் எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாக இருக்காங்க. எஸ்ஐ ஃப்ரெண்டை வெளியே கூட்டிகிட்டு போய் லாக்கப்பில் தள்ளுறாங்க. இப்போ குழந்தையும் இங்கே தான் இருக்குது. இது ஹீரோயினோட குழந்தைன்னு தெரிஞ்சனால இதை வச்சு ஹீரோயினை மிரட்டலான்னு இன்ஸ்பெக்டர் டிசைட் பண்ணுறாரு. குழந்தைய எதுவும் பண்ண மாட்டேன்னு எஸ்ஐக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு. இதே நேரம் லாக்கப்பில் சல்லியோட கேர்ள் ஃப்ரெண்டு லாயர்கிட்ட ஆர்கியூ பண்ணுறாங்க. ஹீரோயின் சொன்ன மாதிரி இன்ஸ்பெக்டர் தான் ஜோவன்னு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சந்தேகமாக இருக்கு. ராபர்ட் சல்லி மாதிரி அடுத்து நம்மளையும் ஒவ்வொருத்தராக கொலை பண்ணிடுவான்னு கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. இவங்க இவ்வளோ பயப்படுறதுக்கு காரணமும் இருக்குது. ஏன்னா ஜோவன் எப்படிப்பட்ட டேஞ்சரான ஆள்னு சல்லி இவங்ககிட்ட சொல்லியிருக்காராம். அப்படி ஒரு ஆள் இன்ஸ்பெக்டராக இருந்தால் அவருக்கு முன்னாடி நாம் முந்திக்கணும்னு கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. லாயருக்கு எதை நம்புறதுனே தெரில. உனக்கு பயமாக இருந்தால் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி லாயர் கையில் இருந்த கன்னை கேர்ள் ஃப்ரெண்ட் வாங்க ட்ரை பண்ணுறாங்க. இவங்க ஏதாச்சும் அவசரப்பட்டு பண்ணிடுவாங்களோன்னு கன்னை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு லாயர் கேர்ள் ஃப்ரெண்டை தள்ளி விட்டுறாரு. அவங்களோட தலை டேபிள் மேலே இடித்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. லாக்கப்பில் இருந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இது எல்லாமே பார்க்குறாங்க. லாயர் பதட்டமாகி லாக்கப்பை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. அடுத்த சீனில் இன்ஸ்பெக்டர் குழந்தைய பேபி சேரில் வச்சு இன்ட்ராகேஷன் ரூமுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. எனக்குன்னு இருந்த ஒரே நண்பன் லூயிஸ் தான், அவனும் இப்போ இல்லை. இந்த குழந்தைய பார்க்குறப்ப அவன் ஞாபகம் தான் வருது. நீ பணத்தை கொடுக்கலனா இந்த குழந்தைய நான் வச்சுக்கிறேன்னு இன்ஸ்பெக்டர் சென்டிமெண்ட்டாக பேசுகிறாரு. ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கவோ, அப்படின்னு அந்த குழந்தைய யாருக்குமே வேண்டான்னு சொல்லி பேபி சேருக்குள்ளே இன்ஸ்பெக்டர் ஷூட் பண்ணுறாரு. ஹீரோயின் கதறி அழுதுகிட்டே பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க. பேபி சேர்ல இருந்தது குழந்தை இல்லை, குழந்தை பொம்மை. ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் உயிரே போயிட்டு வந்துடுது. உனக்கு என்ன தான் வேணும்னு ஹீரோயின் கேட்குறாங்க. உனக்கே தெரியும், இதுக்கு மேலே என் பொறுமையை சோதிக்காதன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. இப்போ எஸ்ஐ குழந்தைய தூக்கிட்டு இன்ட்ராகேஷன் ரூமுக்கு வராங்க. மாமா கிட்ட வா செல்லோன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் குழந்தைய தூக்கி கொஞ்சிக்கிட்டே போகிறாரு. குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா ஹீரோயின் இன்ஸ்பெக்டர் கேட்கறத கொடுத்தாகணும். இன்ஸ்பெக்டர் லேப்டாப்பை எடுத்துகிட்டு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. கூட எஸ்ஐயும் லாயரும் இருக்காங்க. பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு ஹீரோயின் கேட்குறாங்க. இன்ஸ்பெக்டர் ஹீரோயினை கொலை பண்ணுற பிளானில் இருக்காரு. ஏன்னா லூயிஸை கொலை பண்ணதே ஹீரோயினை தான் இருக்கும்னு நினைக்கிறாரு. குழந்தைய என்ன பண்ண போகிறான்னு ஹீரோயின் கேட்க, அவனை நானே வளர்த்துக்கிறேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. இவர் கைக்கு குழந்தை போகிறதுல ஹீரோயினுக்கு விருப்பமே இல்லை. ஆனால் வேறு வழியும் இல்லை. சரின்னு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஹீரோயின் ரெடி ஆகுறப்ப சல்லியோட கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அவள் நல்லா தான் இருப்பா, நீ டைம் வேஸ்ட் பண்ணாமல் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. லாயரால் குற்ற உணர்ச்சியை அடக்க முடியல. அவள் கீழே விழுந்துருவான்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி அழுகிறாரு. இதை கேட்டு ஷாக்கான எஸ்ஐ, இவனை வச்சு அவளை க்ளோஸ் பண்ணிட்டியான்னு இன்ஸ்பெக்டரை பார்த்து கேட்குறாங்க. அவள் இந்த பக்கம் வராமல் பார்த்துக்கணும் தான் இவன்கிட்ட சொன்னேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. லாயர் பேசிக்காக ரொம்ப நல்லவர். அவர் கையால் உயிர் போனனால ஷாக்கில் இருக்காரு. இதுக்கு மேலே இங்கே இருக்க லாயர் விரும்பலை, நான் குழந்தைய தூக்கிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. என்ன மீறி நீ எப்படி குழந்தைய தூக்குறேன்னு நானும் பார்க்குறேன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் வரவும் லாயர் கன்னை காட்டுறாரு. ஏன்டா அப்படி பண்ணுற? அப்பாவோட ட்ரீட்மெண்ட்க்கு பணம் வேணும்னு உனக்கு தெரியும்லன்னு எஸ்ஐ சொல்கிறாங்க. நமக்கு இந்த மாதிரி பணம் வேண்டான்னு லாயர் சொல்கிறாரு. இவரால் பிளான் எல்லாமே சொதப்பிடும்னு நினச்ச எஸ்ஐ கன் எடுத்து லாயரை எய்ம் பண்ணுறாங்க. ட்விஸ்ட் என்னென்னா, லாயர்கிட்ட இருக்கிறது புல்லட் இல்லாத கன்னு. அது தெரியாமல் அதை வச்சு மிரட்டியிருக்காரு. உன் பேச்சு கேட்டு நான் இதுக்குள்ளே வந்திருக்கவே கூடாதுன்னு எஸ்ஐ கிட்ட லாயர் சொல்ல, ஆமாம் ஏன் தப்பு தான், ஐ எம் சாரின்னு எஸ்ஐ வருத்தப்பட்டு சொல்கிறாங்க. லாயர் சமாதானம் ஆகி கன்னை கீழே இறக்குறாரு. உடனே இன்ஸ்பெக்டர் பாஞ்சு போய் லாயரோட தலையை பிடிச்சி வெறித்தனமாக செவுத்தில் அடித்து கொலை பண்ணுறாரு. அதை பார்த்த எஸ்ஐ கன்னை அவர் பக்கம் திருப்புறாங்க. இவன் கிட்ட இருக்குது லோடட் கன்னு. அப்படியே ஹீரோயினை பார்த்து நீ சொன்ன டீல் ஓகேன்னு சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா பணத்தை உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு எஸ்ஐ கிட்ட ஹீரோயின் டீல் பேசியிருப்பாங்க போல். இப்போ எஸ்ஐ ஓகேன்னு சொல்லவும் ஹீரோயின் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ரெடி ஆகுறாங்க. இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆகி எஸ்ஐயோட கன்னை தட்டி விட்டு சண்டை போடுறாரு. இந்த கேப்பில் ஹீரோயின் ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து ஹேண்ட் கஃப் உடைக்க ட்ரை பண்ணுறாங்க.
இதே நேரம் லாக்அப்பில் இருந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு கட்டாவுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இன்ஸ்பெக்டர் எஸ்ஐயை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு இன்ட்ராகேஷன் ரூமுக்கு வராரு. கீழே கிடந்த கன் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ஹீரோயின் முன்னாடி உட்கார்றாரு. உனக்கு லூயிஸோட பணம் கிடைச்சதும் ஊரை விட்டே போயிருக்கணும், குழந்தைக்காக வந்து என்கிட்டயே மாட்டிக்கிட்டேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. மாட்டிக்கிட்டது நீ இல்லடா மலமாடுன்னு சொல்லி ஹீரோயின் வில்லத்தனமாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஒரு பெரிய ட்விஸ்ட்டு இப்போ தான் ரிவீல் ஆகுது. இன்ஸ்பெக்டரோட கேங்கில் ஃபஸ்ட்டு விக்கெட் சல்லி. அவர் இறந்ததுக்கு இன்ஸ்பெக்டர் கொடுத்த ட்ரக்கு தான் காரணம்னு நினச்சோம், ஆனால் அதுதான் இல்லை. ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்க்கு போகணும்னு சொன்னப்போ ராபர்ட் கூட்டிகிட்டு போனால அந்த சீனில் ஹீரோயினுக்கு இருமல் வரவும் ராபர்ட் தண்ணி கொடுத்துருப்பாரு. அது ஆக்சுவலாக ஹீரோயின் பண்ண ஆக்டிங்கு. ராபர்ட் தண்ணி இருக்க திரும்பின கேப்பில் ஹீரோயின் தன்னோட டேப்லெட்ஸை மொத்தமாக அங்கே இருந்த காஃபியில் மிக்ஸ் பண்ணிக்காங்க. ஏன்னா ஹீரோயின் லாக்அப்பில் இருந்தப்பவே சல்லி அப்சர்வ் பண்ணிக்காங்க. அவரோட கையில் இருக்கிற இன்ஜெக்ஷன் மார்க்கை வச்சு அவரோட ட்ரக் அடிக்ட்னு கெஸ் பண்ணிக்காங்க. ஹீரோயின் காஃபியில் கலந்த டேப்லெட்ஸும் இன்ஸ்பெக்டர் கொடுத்த ட்ரக்கும் ரியாக்ட் ஆகி தான் சல்லி இறந்துருக்காரு. செகண்ட் விக்கெட்டு ராபர்ட். இன்ஸ்பெக்டர் ஷூட் பண்ணனால மட்டும் ராபர்ட்க்கு ப்ளீடிங் ஆகலை. அப்போ ஹீரோயினோட கையில் பிளேடு இருந்துச்சுல, அதை வச்சு ராபர்ட்டோட தொடையில் கட் பண்ணிக்காங்க. அதனால தான் அதிகமாக ப்ளீடிங் ஆயிருக்கு. அடுத்த சீனில் இன்ஸ்பெக்டர் ஹேண்ட்ஸ் அப்னு சொன்னதுமே ஹீரோயின் பிளேடை கீழே போடுவாங்க. அப்போ அந்த பிளேடில் ரத்தக்கரை இருக்கும், ஆனால் அதை நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். இது எல்லாமே இப்போ ஹீரோயினே இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்கிறாங்க. அப்படின்னு லாயரால் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்ததுலேயும் ஓம் பிளான் இருக்கான்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. அது கடவுளாக பார்த்து எனக்கு பண்ண ஹெல்ப்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இவங்களை சாதாரணமாக நினச்சி அண்டர் எஸ்டிமேட் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் இன்ஸ்பெக்டருக்கு புரியுது. எப்படி என் சம்பவம் தரமாக இருந்துச்சான்னு சொல்லி ஹீரோயின் சிரிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் டென்ஷனாகி ஹீரோயினை ஷூட் பண்ணுறாரு. ஆனால் அதில் சத்தம் தான் வருது, புல்லட் வரல. ட்விஸ்ட் என்னன்னா ஹீரோயினுக்கு ஹேண்ட் கஃபை உடச்சிட்டு எந்திரிச்சு போய் கீழே கிடந்த கன்னை மாற்றி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. லோடட் கன்னு இப்போ ஹீரோயின் கிட்டே இருக்கு. அதை வச்சு இன்ஸ்பெக்டரை ஷூட் பண்ணிட்டு கெத்தாக எந்திரிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் அப்படியே சரிஞ்சு விழுகிறாரு. அவரோட பேண்ட் பாக்கெட்லேருந்து கார் சாவியை எடுத்துகிட்டு இன்ட்ராகேஷன் ரூம்லேருந்து ஹீரோயின் வெளியே வராங்க. குழந்தைக்கிட்ட போய் நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. லாக்அப்பில் இருந்த ஃப்ரெண்டோட கட்டை அவுத்துட்டு அங்கே வராங்க. குழந்தையும் ஹீரோயினும் சேஃபாக இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இங்கே என்ன நடக்குது, நீ தான் குழந்தையோட அம்மாவா? இவங்க சொன்ன மாதிரி பணம் ஏதாவது திருடிட்டியான்னு ஃப்ரெண்டு கேட்குறாங்க. எல்லாத்தையும் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஃப்ரெண்டு போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போல். இப்போ போலீஸ் வந்துட்டுருப்பாங்கன்னு ஃப்ரெண்டு சொல்ல ஹீரோயின் அவங்கள ஹக் பண்ணுறாங்க. எனக்கும் குழந்தைக்கும் இது வரைக்கும் பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்ஸ்ன்னு சொல்லி ஃப்ரெண்டையே ஹீரோயின் ஷூட் பண்ணுறாங்க. ஏன்னா ஃப்ரெண்டுக்கும் ஹீரோயினை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சிருச்சுல. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் இதை பார்க்குறாரு. ஹீரோயின் சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஒரு கேன் எடுக்கிறாங்க. அது பெயிண்ட் அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற தின்னர். அதை எடுத்துகிட்டு வந்து எல்லா ரூம்லேயுமே ஊற்றி விடுறாங்க. இவன் மொத்தமாக தீ வைக்க போகிறாளேன்னு புரிஞ்சுக்கிட்ட இன்ஸ்பெக்டர், அதான் பணமும் குழந்தையும் உங்ககிட்ட சேஃபாக இருக்குல்ல, என்னை உயிரோடு விட்டுரு ரெபேக்கான்னு கெஞ்சுறாரு. என்னோட பேர் ரெபேக்கா இல்லைன்னு ஹீரோயின் சொல்ல இப்போ தான் இன்ஸ்பெக்டருக்கு எல்லாமே புரியுது. இவ்வளோ நேரம் எல்லாரும் சொன்ன ஜோவன் வேறு யாரும் இல்லை, ஹீரோயின் தான். அடி பாவின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் அழுகிறாரு. ஹீரோயின் தன்னோட கழுத்தில் போட்டிருந்த செயினை ஃப்ரெண்டோட பாடி மேலே போடுறாங்க. ஸோ இறந்தது ஹீரோயின்னு போலீஸ் நினச்சிப்பாங்கல்ல. தீக்குச்சியை கொளுத்தி போட்டுட்டு ஹீரோயின் குழந்தைய தூக்கிட்டு கிளம்புறாங்க. இன்ஸ்பெக்டர் தன்னோட ரத்தத்தாலேயே செவத்தில் ஜோன்னு எழுதிட்டு இறந்து போயிடுறாரு. அந்த பில்டிங்கில் எல்லாமே தீப்பிடிச்சி எரியுது. கொஞ்ச நேரத்துலையே போலீஸ் வந்து எரிஞ்சு கிடக்கிற டெட் பாடிஸை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓப்பனிங் சீனில் நாம் பார்த்தது இதை தான். செவத்தில் ஜோன்னு எழுதியிருக்கிறத வச்சு இந்த சம்பவத்தை பண்ணது ஜோவன்னு டிடெக்டிவ் தெரிஞ்சுக்கிறாரு. ஆனால் அந்த ஜோவன் ஹீரோயின் தான்றது யாருக்குமே தெரியாத. தெரிஞ்சவங்க யாருமே இப்போ உயிரோடையும் இல்லை. ஹீரோயினோட செயினை தவிர போலீஸ்க்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல, என்ன மோட்டிவ்னு தெரியல. ஹீரோயின் தன்னோட கார் டயருக்கு மேலே மறைச்சி வச்சிருந்த ஒரு சாவி எடுக்கிறாங்க. அது காரோட டேஷ்போர்ட் சாவி. அதில் கட்டு கட்டாக பணம் இருக்குது. வேறு வேறு பேரில் நிறைய ஐடி ப்ரூஃபும் பாஸ்போர்ட்ஸும் ஹீரோயின் கிட்டே இருக்குது. இனிமேல் எந்த பேரில் எந்த நாட்டில் இருக்க போகிறாங்களோன்னு தெரியாது. குழந்தைய பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புறாங்க. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.